கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரத்தில் முதல் நகரம் கோயம்புத்தூர். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் முதல் நகரம் கோயம்புத்தூர். இன்னைக்கு அங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் கார்ல போகும்போது அந்த இடத்தில் அவங்களை மடக்கி அந்த ஆணை தாக்கி விட்டு தலையிலே அருவாளை வச்சு அவரை அந்த இடத்திலே போட்டு விட்டு 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார். 3 பேர் ஒரு இளம் பெண்ணை கரகரவென்று இழுத்து சென்று காட்டிலே சென்று 3 பேர் தொடர்ந்து காலை 4 மணி வரையில் அவர்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார். எவ்வளவு மோசமான விஷயம். ஆனால் பிடித்து விட்டு காலில் சுட்டோம் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் போதைப் பொருளுக்கு அதிகமாக நடமாடு. போதைப் பொருள் நடமாடக்கூடிய இடங்களே எங்க தெரியுமா? பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல். கோயம்புத்தூர்ல இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அன்னைக்கு முருகானந்தன் சொன்னார், கோயம்புத்தூர்ல நார்காட்டிக் இன்ஸ்பெக்டர் ஒரு போஸ்டிங் வாங்கி வருவதற்கு நார்காட்டிக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வருகிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு தூரம் போதைப் பொருள் இந்த நாட்டிலே நடமாடுகிறது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். போலீஸ் 11 மணிக்கெல்லாம் சம்பவ இடத்துக்கு போறாங்க. சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்க தேடி பார்க்கறாங்க, யாருமே இல்லைன்னு வராங்க. ஆனா காலையில 4 மணிக்கு அந்த பெண் உடலிலே ஆடை இல்லாமல் அந்த பெண் நடந்து வருகிறாள். அதற்கு பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போய் முருகானந்த் அவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆண் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். பிறகு அந்த பெண் என்ன ஆயிருக்கும் நினைத்து பாருங்கள். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு நாட்டினுடைய கட்சியை வைத்துக் கொண்டு ஈஸ்வரன் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டு அவர் சொல்லுகிறார், வேதனையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், 8 மணிக்கு இருட்டுக்குள்ள அந்த பெண் ஏன் அங்க போறான்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், மேடையிலும் பெண்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் பெண்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தாய் ஒரு பெண் அல்லவா? எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாமா? சரி, இதை முதல்வர் கண்டிக்காமல் இருக்கிறாரே என்று சொன்னால் முதல்வருக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா?